அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹனீஃப்ஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் அவன் இல்லாமல் கிரில் அடுப்பு இல்லாமல் வீட்டில் கேஸ் அடுப்புலையே டவா வச்சு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பெர்ஃபெக்டான டேஸ்ட்டில் ஸ்பைசி தந்தூரி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல நான் 2 லார்ஜ் சைஸு சிக்கன் பீஸ் எடுத்துக்கிறேங்க. ஒரு ஃபுல் லெமன் ஜூஸை நாம் அப்ளை பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நீங்கள் லார்ஜான பீஸ் சிக்கன் வாங்கும் போது இந்த மாதிரி கீரி வாங்கிக்கோங்க. அப்போ தான் மசாலா ஜூஸ் எல்லாமே உள்ளே போகும். இப்போ இது கொஞ்சம் நேரம் ஊறட்டுங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு பவுல் எடுத்து 1 கப் தயிர் சேர்த்துக்கிறேன். இந்த தயிரில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா கெட்டி தயிராக இருக்கணுங்க. அதனால் நாம் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஃபில்டர் வச்சு நல்லா தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த கெட்டி தயிர் இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு. கஸ்தூரி மேத்தி 1 ஸ்பூன் க்ரஷ் பண்ணி இதில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன். அதுக்கப்புறம் தந்தூரி மசாலா பொடி கடையில் விற்கிதுங்க, அதை 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த தந்தூரி மசாலா போடுறதுனால ஃப்ளேவர் இன்னுமே நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபுட் கலர் போட்டாதாங்க உங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டோட அந்த கலர் கிடைக்கும். அதனால் நீங்கள் போட்டுக்கிறது இந்த தந்தூரி சிக்கனுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் இந்த மசாலா கலவையை எல்லாத்தையும் இந்த சிக்கனில் நல்லா அப்ளை பண்ணிடுறேங்க. கீரின பகுதி உள்ள எல்லா இடத்துலையுமே நல்லா இந்த மசாலாவை தடவிடுங்க. இது ஒரு 2 மணி நேரம் நல்லா ஃப்ரிட்ஜில் இருக்கட்டுங்க. இப்போ 2 மணி நேரம் ஆச்சு. நான் ஃபர்ஸ்ட் அடுப்பை ஆன் பண்ணி டவா வச்சிடுறேன். 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சிக்கனை போட்டுடலாங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் டர்ன் பண்ணிடுங்க. டர்ன் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா 2 அடுப்பு கறி எடுத்து நாம் கேஸ் அடுப்பில் 2 சைடும் வச்சிடலாங்க. இது நம்ம தந்தூரி சிக்கன் ரெடி ஆகுறதுக்குள்ள இந்த அடுப்பு கறியுமே நல்லா கங்காயிடும். இப்போ 10 நிமிஷம் ஆச்சுங்க. நம்ம டர்ன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்லேயே பட்டர் சேர்த்தோம்னாக்கா உங்களுக்கு சிக்கன் ரொம்பவே திகட்ட ஆரம்பிச்சிடும். அதனால நாம் டர்ன் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாங்க. இன்னொரு சைடும் நான் 1 டீஸ்பூன் பட்டர் போட்டுக்கிறேங்க. பத்து நிமிஷம் ஆனதுமே டர்ன் பண்ணிடுங்க. பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நல்லா டர்ன் பண்ணிடுங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நல்லா 90% குக் ஆகிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நாம் கிரில் கம்பின்னு இருக்குங்க, இதில் கொஞ்சம் பட்டர் தேய்ச்சிக்கலாம். பட்டர் தேய்ச்சி இதை நான் கேஸ் அடுப்பில் வச்சிடுறேங்க. உங்கள்கிட்ட கிரில் கம்பி இல்லாட்டி நீங்கள் டவாலையே இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு கூட நீங்கள் குக் பண்ணிடலாங்க. இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கிரில் கம்பியில் ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்துருங்க 2 பக்கமும். அது இன்னுமே உங்களுக்கு நல்லா தந்தூரி சிக்கன் இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக கிடைக்குங்க. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இன்னொரு சிக்கனே நான் போட்டு எடுத்துடுறேங்க. இதே மாதிரி இந்த 2 தந்தூரி சிக்கனையுமே நான் 2 பவுலில் போட்டுடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சார்கோல் நல்லாவே கங்காயிடுச்சு. இது 2 சின்ன பவுலில் போட்டுக்கலாங்க. இந்த 2 பவுலையும் நாம் தந்தூரி சிக்கனில் வச்சிடலாம். வச்சுட்டு 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றின உடனே நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்போ அந்த ஸ்மோக்கி எல்லாமே உங்களுக்கு தந்தூரி சிக்கனில் நல்லாவே அப்சர்வ் ஆகிடும். ஒரு 2 மினிட் வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி செய்யறதுனால அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் அந்த தந்தூரி சிக்கனில் நல்லாவே அப்சர்வ் ஆகி அந்த தந்தூரி சிக்கன் டேஸ்ட் உங்களுக்கு அடுப்பு கறி கங்குலேயேவும் சமைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. அந்த ஒரு டேஸ்ட்ல இருக்கும். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. நம்ம ஓப்பன் பண்ணா சூப்பரான ஸ்மோக்கி ஃப்ளேவரோட ரொம்ப ஸ்பைசியான தந்தூரி சிக்கன் நம்மளுக்கு வீட்டிலேயே அழகா ரெடி ஆயிடுச்சுங்க.
பாருங்க ரொம்ப பர்ஃபெக்டா இருக்குது. ஆயில் சேர்க்காம சிக்கன் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப வந்து பிடிக்கும். நார்மலா எல்லாருக்குமே தந்தூரி சிக்கன் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். நல்லாவே உள்ள கிறிஸ்பியா வெந்திருக்குங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு. கார்னிஷுக்கு மல்லித்தலை தூவிடுறேங்க. இதுல லெமனை புழிஞ்சு மயோனைஸை டிப் பண்ணி நாம சாப்பிட்டு பார்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம வந்து மயோனைஸ் எப்படி செய்யறதுன்ட்டு வீடியோ போட்டிருக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்த்துக்கோங்க. வீட்லயே இவ்வளோ அழகா இனிமே நீங்க சூப்பரா இந்த மாதிரி குக் பண்ணிக்கலாங்க. இந்த தந்தூரி சிக்கன் நல்லாவே குக் ஆகி மேல் லேயர் ரொம்ப கிறிஸ்பியா ரொம்பவே சாஃப்டா நீங்க ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டா என்ன டேஸ்ட்ல இருக்குமோ அதே டேஸ்ட்ல அப்படியே பர்ஃபெக்டா இருக்குங்க. இதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நம்மளுக்கு டிராப் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிருங்க. அதோட நம்ம எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.